தமிழகத்திற்கு வரும் பிரதமர் மோடியின் முழு பயணத்திட்ட விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கேரள நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானத்தில் புறப்படும் பிரதமர் மோடி பிற்பகல் 2:15 மணியளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைகிறார். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு மதுராந்தகம் ஹெலிபேட் தளத்திற்கு 2:50 மணியளவில் சென்றடைகிறார். பின் 3 மணி முதல் 4:15 மணி வரை செங்கல்பட்டில் நடைபெறும் என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கிறார். பொதுக்கூட்டம் முடிந்து மீண்டும் மதுராந்தகத்திலிருந்து ஹெலிகாப்டரில் சென்னைக்கு புறப்படுகிறார். சென்னை விமான நிலையத்திலிருந்து மாலை 5:05 மணிக்கு டெல்லிக்கு புறப்பட்டு செல்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் ஒத்திகை நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நரேந்திர மோடி சென்னை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மதுராந்தகத்திற்கு வரவுள்ளார். இதையடுத்து மதுராந்தகத்தில் சுமார் 7 ஏக்கர் பரப்பளவில் 3 ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கும் வகையில் ஹெலிபேட் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. பிரதமரின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக ராணுவ ஹெலிகாப்டர்கள் தரையிறங்கி புறப்படும் ஒத்திகையை ராணுவ வீரர்கள் மேற்கொண்டனர். இதன் மூலம் ஹெலிபேட் வசதி மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் ஆய்வு செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுகவின் வாரிசு மற்றும் ஊழல் ஆட்சியால் தமிழக மக்கள் சோர்வடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணியால் தமிழகம் வளர்ச்சி மற்றும் செழிப்பின் புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்ல இருப்பதை ஆசிர்வதிக்க மக்கள் தயாராக இருப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 2 மாதங்களில் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழகம் வந்துள்ள அமைச்சரும் தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை அன்புமணி சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி விவகாரங்கள், தேர்தல் வியூகம், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். இன்னும் 2 மாதத்தில் ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த திமுக ஆட்சியை அகற்றி எங்கள் கூட்டணி, அதாவது அதிமுக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும். பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வெற்றி பெறும் பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சர் ஆவாங்க. தேர்தலுக்கு பிறகு பார்த்து நமக்கு அந்த திட்டம் இருக்க நம்ம கேட்போமா? அதாவது இது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். அது இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம். ஆனா அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதுல அது உறுதியா இருக்கும். வைத்திலிங்கத்தை தொடர்ந்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் குன்னம் ராமச்சந்திரன் திமுகவில் இணைய உள்ளதாக அறிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடக்கும் நிகழ்வில் வைத்திலிங்கம் முன்னிலையில் 250 பேர் திமுகவில் இணைய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை செய்யவே திமுகவில் இணைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 26/1/2026 அன்று தஞ்சையில் நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் திரு அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது வழக்குகள் இல்லை எனவும் அவர் மிரட்டலுக்கு பயந்து கூட்டணி சேரமாட்டார் எனவும் அவரது தரப்பு எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் பேட்டியளித்த அருள், பாமக கூட்டணிக்காக கையெழுத்து தைலாபுரம் இல்லத்தில்தான் போடப்படும் என்றார். இவர் இருக்கிற கூட்டணிகளாக இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனால் எங்கள் ஐயா மேலே எந்த கேஸும் இல்லை. யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போறதில்லை. அது எனக்கு தெரியாது. எந்த வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கு பயந்துக்க மாட்டார். மக்கள் நலன் ஒன்னே குறிக்கோளாக எந்த முடிவும் எடுப்பார்.
பிசிக தலைவர் திருமாவளவனுக்கும் பாமகவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பு எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு பாமக இணைவதற்கு திருமாவளவன் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திருமாவளவனோடு சமாதானம் ஆகிவிட்டதா என்ற கேள்விக்கு அருள் இவ்வாறு பதிலளித்துள்ளார். சரிங்க, இப்ப நான் கேட்கிறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க, அவரு எங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. தலித் மக்களுக்கு ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை தமிழகத்தில் திறந்த ஒரு அரசியல் தலைவர் யாரு? வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாரு எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால நாங்க எதிரியை தான் சமாதானப்படுத்தணும். எங்க அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொன்னீங்க? கிடையவே கிடையாது.